வணக்கம் மக்களே, எதிராயன் படத்தோட ஓடிடி ரிவ்யூ. அனுஷ் டைரக்டர் அண்ட் ஆக்டரா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேஸ் செலெக்ஷன் அசத்திட்டாரு. அதுலேயே பாதி ஜெயிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலில் தான் கொண்டு போயிருந்தாரு. அப்படியே அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்தோன்னே அடடா வானத்தை போல விக்ரமன் அந்த மாதிரி ஒரு லாலாலா சென்டிமெண்ட் படத்தை இறக்க போறாரு. இன்னைக்கு அழுது அழுது கச்சிஃபே நலைய போகுது அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்தா செகண்ட் ஹாஃப்ல போக போக அழுகிய துடைக்க கர்ச்சீஃப் தேவைப்படலைங்க. மேலே ஸ்க்ரீன்ல இருந்து செதறி விழுந்த ரத்தத்தை துடைக்க தான் அந்த கர்ச்சீஃப் யூஸ் ஆச்சு. ஏன் ஏன் இந்த கொலவெறி? என்னதான் வன்முறை ட்ரெண்டாக இருந்தாலும் இப்படியாடா சாப்பாடப்ப திட்டதுக்கு எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு சொன்னதுக்கெல்லாமாடா அண்ணனை கத்தியால் குத்தி வைக்க? அது பரவாயில்ல, தங்கச்சிக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அதையே போய் தட்டி கேட்காம அண்ணனோட எனிமி வீட்லேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நெஞ்ச பாசம் கூட வாடா இல்லாமல் இறுகி போச்சு இந்த கலிக்காலத்தில். என்ன கொடுமை சரணுது. கடைசியில் அந்த தங்கச்சி வந்து மீதி இருக்கிற அண்ணனுங்களை கொல்ல, பெரிய அண்ணன் சின்ன அண்ணனுக்குள்ள டேய் ஸ்க்ரீன் பிளே கடைசியில் யாரு தாண்டா மிச்சம் இருப்பீங்க? இந்த பழைய காலத்து பேய் கதையில வந்து எல்லாருமே செத்து கடைசியில் பேய் மட்டும் ஹாய் அப்படின்னு சொல்லும்ல, அந்த மாதிரி இந்த படத்துல எல்லாருமே செத்து போயிடுவானுங்க போல இருக்கு. ஏன் பாஸ் ஏன்? சரி, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கை குழந்தை இருந்துச்சு, அதனால கிளைமேக்ஸ்லயும் ஒரு கை குழந்தை வேணும் அப்படிங்கறக்காக ஒரு தம்பியோட அழகான காதல் கதையை போய் ஒரே டைலாக்ல சொதப்பிட்டீங்களே. இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம் வாட்டர் பேக்கெட் மூஞ்சியெல்லாம் போட்டு பில்டப் கொடுத்த ஒரு காதலை வந்து ஒத்த டைலாக்ல தரமட்டம் வகிட்டீங்க.